அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மழைநீரில் மின்சாரம் பாய்ந்து துடித்துடித்துக் கொண்டிருந்த சிறுவனை ஓடி சென்று ஒரு நபர் மீட்டிருக்கிறார். அது தொடர்பான அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுதர்சன். சுதர்சன், வணக்கம். அந்த சிறுவனின் நிலைமை தற்போது எப்படி இருக்கு? விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அரும்பாக்கம் உத்தாட்சியம்மன் கோவில் தெருவில் அந்த சாலை வழியாக சென்று கொண்டிருந்த 9 வயது பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த அந்த சிறுவன் அங்கு இருந்த அந்த டிரான்ஸ்பார்மர் பில்லர் பாக்ஸ் அருகே நடந்து சென்றிருந்த போது தேங்கிய மழை நீர்ல அதுல கீழே இருந்த வயரை மிதித்தவுடன் அந்த சிறுவனுக்கு ஷாக் அடித்து அந்த சிறுவன் அந்த தண்ணீரிலேயே விழுந்துடுறான். இதை அந்த வழியாக சாலையில வந்த ஒரு இருசக்கர வாகனம் ஓட்டி உடனடியாக அவருடைய இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு அந்த சிறுவனை தன் உயிரையும் எதையுமே கருதாமல் தன்னுடைய உயிரை பணயம் வைத்து அவர் அந்த சிறுவனை காப்பாற்றுகிறார். அந்த வீடியோ காட்சி தான் தற்போது வெளியாகிருக்கிறது. அந்த சிசிடிவியில அந்த சிறுவன் அந்த எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சு கீழே விழுந்து உடனடியாக அந்த வழியாக வந்த சாலையில அந்த வாகனம் ஓட்டி தன்னுடைய உயிரையும் பெருசுபடுத்தாம தன் உயிரை பணயம் வைத்து அந்த சிறுவனை காப்பாற்றி அதன் பிறகு அவனுக்கு முதலுதவி கொடுத்து அங்க இருக்க அருகில் இருந்தவர் உடனடியாக அவர்களை அந்த சிறுவனை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லக்கூடிய அந்த சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த சிறுவன் தற்போது நலமாக இருக்கிறார். அவருக்கு உள்காயம் மட்டும் தான் இருக்கிறது தவிர வேற எந்த காயமும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. தொடர்ச்சியாக இந்த சிறுவன் அங்க இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில படித்து வருகிறார். அவர் பள்ளிக்கு செல்லும் போதுதான் இந்த நிலைமையானது அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக சிறுவன் கீழே விழுந்தவுடன் அங்க இருந்த அந்த நபர், அதாவது அந்த வழியாக வந்த நபர் தன்னுடைய உயிரை பெருசுபடுத்தாமல் தன் உயிரை பணயம் வைத்து காப்பாற்றியது அங்க இருக்கக்கூடிய பகுதிவாசிகள் மத்தியில பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சிசிடிவி காட்சி தான் தற்போது வெளியாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த சிறுவனுக்கு மருத்துவமனையில சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்திருக்கிறது. தற்போது சிறுவன் வீடு திரும்பியிருக்கிறார். அவர் நலமாக இருப்பதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன்.